நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க எனக்கு நலங்க வச்சிட்டீங்க சார். சரிங்க சார், நான் அப்படியே கிளம்புறேன். ரேவதியோட ஃபங்க்ஷன்ல கடைசி வரைக்கும் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க. சரிங்க சார், நான் வரேன். வணக்கம் சார். வணக்கம்மா. மீனாட்சி அம்மா, சார் தான் அந்த ரெட்டு விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண போறவரு. வணக்கம் தம்பி. இப்போ எப்படி இருக்காங்க? என் பொண்ணு இன்னும் கோமால தான் இருக்கா தம்பி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுயநினைவு வந்துச்சு, திரும்பவும் கோமாக்கு போயிட்டா. இவளை இந்த கோலத்துல பார்க்கவா நான் பெத்தேன்? சார், உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு சார். என்ன வழின்னு சொல்லுங்க கார்த்தி. உங்க பொண்ணோட போன் உங்ககிட்ட இருக்காமா? இருக்கு தம்பி. அதுல அவனோட நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவன் கிட்ட நான் என்ன தம்பி பேசணும்? நீ யாரு என்னன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் என் பொண்ணு இந்த போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு போலீஸ் கேஸ்ன்னு போறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னு அவன் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா இந்த போனை வாங்குறதுக்கு அவன் வெளியே வருவான். என் பொண்ணுக்கு நடந்த கொடுமை வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. நீங்க சொல்றபடியே நான் பேசுறேன் தம்பி. எனக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போக இஷ்டம் இல்லை தம்பி. என் பொண்ணை காப்பாத்த எனக்கு பணம் வேணும் தம்பி. நீங்க பணத்தை கொடுத்துட்டு இந்த போனையும் வீடியோவும் வாங்கிட்டு போயிடுங்க தம்பி. சரி, ஓகே. போனை கொடுத்துட்டு வாங்கிக்கோ. ஆனா நான் எங்க சொல்றனோ அங்கதான் வரணும். சரிங்க தம்பி, நீங்க எங்க சொல்றீங்களோ நான் அங்க வரேன். மாந்தோப்பு பக்கத்துல ஒரு குடோன் இருக்குல்ல, அங்க சரியா 3 மணிக்கு வந்துரு. நீ கேட்டதாங்க இருக்கும். அப்புறம் அந்த போன் என்கிட்ட கொடுத்துடணும், புரியுதா? சரிங்க தம்பி. இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சது, அப்புறம் உன் பொண்ணு மட்டும் இல்ல, நீயும் உசுரோட இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. சரிங்க தம்பி, நான் சொல்ல மாட்டேன். இதே மாதிரி அவன் பார்க்க வரும்போது நீங்க தைரியமா பேசுங்க. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க தம்பி. என் பொண்ணு என் முன்னாடி இப்படி இருக்கிறத விட எனக்கு பெரிய பயம் வேற எதுவும் இல்ல தம்பி. புரியுதுமா? உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்க பொண்ணோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு கார்த்தி. அவன் வர்றதுக்குள்ளே நம்ம அங்க போயிடலாம். சரிங்க சார். சிஸ்டர், ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். இவங்க ஒரு வேலையா எங்க கூட வராங்க. நாங்க வர வரைக்கும் இவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகே சார். சரி, போலாமா? சார், வாங்கம்மா. வாங்கம்மா. இன்னைக்கு 3 மணிக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பூஜை வச்சிருக்கேன். பூஜை முடியவும் மாப்பிள்ள தான் ரேவதி கழுத்துல மாலை போட போறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ரேவதி கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி பூஜை எதுவும் பண்ணலையேம்மா.
என்ன உளர்ற? ரேவதி கல்யாணம் இல்ல, ஓம் கல்யாணம். அததான் நீ மாத்தி சொல்ற. ஆ ஆ ஆமாம்மா, அவசரத்துல வாய் தவறி வந்துருச்சு. என்ன மாப்ள, எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமா அத்தை, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான் கிளம்புறேன். மாப்ள, இன்னைக்கு 3 மணிக்கு ஒரு பூஜை இருக்கு. அந்த பூஜையில நீங்க கண்டிப்பா இருக்கணும். நானா? ஆமா மாப்ள, நீங்க பூஜை முடிஞ்சதும் ரேவதிக்கு நீங்க தான் மாலை போடணும். 3 மணி தான் நல்ல நேரம்னு சொன்னதுனால அப்பவே ஐயரை வர சொல்லிட்டேன். நீங்க பூஜை முடியற வரைக்கும் இருங்க. நான் சொன்ன மாதிரி அவளும் அந்த இடத்துக்கு வந்துருவா. அவகிட்ட இருந்து நான் ஃபோன் எப்படியாச்சும் வாங்கி ஆகணுமே. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. இந்த பூஜையை உங்க 2 பேருக்காக தானே பண்றோம். முக்கியமான ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருப்பேன். நான் ஒண்ணு பண்றேன். இந்த பூஜை நடந்துகிட்டே இருக்கட்டும். நான் சரியா 3 மணிக்கு இங்க வர பாக்குறேன். பாக்குறேன்லாம் சொல்லாதீங்க மாப்ள, எப்படியாவது வந்துருங்க. உங்க கையால தான் மாலை போடணும்னு சொல்லிருக்காங்க. சரிங்க அத்தை, நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்துடுறேன். வந்து நேரடியா என் கையாலேயே ரேவதிக்கு மாலை போடுறேன் அத்தை. வா சந்திரா, வாங்க, உள்ள நம்ம போலாம். போலாம். போ போ, எப்படியே இந்த முறையும் நீ எதுவும் பண்ண போறது கிடையாது. என்னக்கா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல ரேவதி, இந்த கல்யாணம் பேசினதுல இருந்து இப்ப வரைக்கும் அம்மா சொல்லி இவன் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்பவும் இந்த மாலையை அவன் போடுவானான்னு சந்தேகமா தான் இருக்கு. நீ ஏங்க அப்படியெல்லாம் சொல்ற? நீயே சொல்லு. இந்த கல்யாண பேச்சுவார்த்தை நடந்ததுல இருந்து எல்லா சடங்குலயும் உன் எம்டி சார் இருந்திருக்காரு. அதனால எனக்கு என்னமோ இதுலயும் உங்க எம்டி சார் தான் வருவாருன்னு தோணுது. ஆரம்பிச்சிட்டியா? எம்டி சார் இழுக்காம உனக்கு தூக்கமே வராதுல்ல?